ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். இலக்கியான வரப்போகிற எபிசோட என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போது நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த ஆஞ்சலியோட போலி கர்ப்பம் வந்து வெட்ட வெளிச்சத்தில் வந்து நம்மளுடைய இலக்கியா வந்து நிரூபிச்சுட்டாங்க ஆதாரத்தோடு பார்த்தீங்கன்னா. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஆஞ்சலி இனிமேல் வந்து நம்மளுடைய கார்த்தி கூட வந்து சேர்ந்து வாழ்வை துளி கூட வந்து வாய்ப்பு இல்லைங்க. நம்மளுடைய எல்லோரும் பார்த்தீங்கன்னா இந்த ஆஞ்சலியை வந்து அங்கேயே போட்டு பொழந்துட்டு அவளை வந்து அங்கே தள்ள முழுங்கிட்டு வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க. அந்த இடத்துல வந்து நிம்மதியாக இருக்கிறது இல்லைங்க. இந்த ஆஞ்சலி வந்து என்னை வந்து மன்னிச்சிருங்க அப்படின்றாங்க. நீ செஞ்ச தப்பெல்லாம் வந்து மன்னிச்சு தான் வந்து நீ வந்து அண்ணியாக வந்து ஜெயிலுக்கு அனுப்ப பார்த்த. இப்போ வந்து அண்ணி வந்து அந்த எவிடன்ஸ் எல்லாம் வந்து கண்டுபிடிக்கலனா கண்டிப்பாக இப்போ நீ வந்து எங்களை வந்து ஏமாற்றிட்டு இருந்தப்ப இப்போ இந்த அபார்ஷன் விஷயத்தையும் வந்து அண்ணி மேலே போட்டு அவங்கள வந்து ஜெயிலுக்கு அனுப்ப வந்து நீ ஏற்பாடு பண்ணியிருப்ப. கண்டிப்பாக நீ செஞ்சிருப்ப. உன் மேலே வந்து யாருக்கும் துளி கூட வந்து நம்பிக்கை இல்லை. நீ எங்கள் குடும்பத்தாளிக்கு வந்த பிசாசு பேய் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அவன் கையில் இருக்கிற தாலியை பிடிங்கிட்டு நம்முடைய கௌதம் சார் நம்ம இலக்கியாவில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கார்த்தி நீ இதுக்கு மேலே வந்து இவ கூட வாழணுமோ வாழக்கூடாதுன்றதை நீ தான் வந்து முடிவு பண்ணணும். நீயே எடுக்கிற முடிவு தான் நாங்கள் வந்து தலைவணுங்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கார்த்தி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் தான் அண்ணா தாலியை தான் வந்து வாங்கிட்டேன். இதுக்கு மேலே வந்து அவ கூட வந்து சேர்ந்து வாழ்கிறதுக்கு எனக்கு வந்து துளி கூட விருப்பம் இல்லை. அவள் யாரோ நான் யாரோ. அவளை கூடிய சீக்கிரமாக வந்து லீகலாக வந்து டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பி அவளை வந்து நான் டிவோர்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து வேறு கல்யாணம் பண்ணிக்கிறேன், இல்லை பண்ணாத கூட இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த உடனே சிந்தாமணி பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளை அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மாப்பிள்ளை, என் மக வாழ்க்கையை வந்து போயிடும் அப்படின்றாங்க. அதெல்லாம் வந்து உங்கள் மக வந்து இந்த வீட்டில் வந்து ஒழுங்காக வந்து வாழ்ந்துருக்கணும். அந்நிய மாதிரி வந்து வாழ்ந்துருந்தா பிரச்சனையே இல்லை. வந்து பொய் பித்தலாட்டம் ஃப்ராடு தனெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கா. அதனால தான் அவளுக்கு வந்து தக்க தண்டனை அந்த ஆண்டவனாக வந்து பார்த்து கொடுத்துருக்கா அன்னைக்கு பார்த்தின துரோகத்தெல்லாம் அப்படின்றாங்க. இந்த இலக்கியம் வந்து உனக்கு வந்து நல்லவளா தெரியல மாப்பிள்ள, இவன் வந்து பக்கா ஃப்ராடு, என் மகளை வந்து இப்படி ஆக்கிறதுக்கு காரணமே வந்து இவ தான் அப்படின்ற மாதிரி சொல்ல. சும்மா சாக்கு போக்கு சொல்லாதீங்க, உங்கள் வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு போங்க. எங்கள் குடும்பத்தில் வந்து இனிமேல் வந்து தலையிடறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு உரிமையும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய கார்த்தி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலியை பார்த்தீங்கன்னா அங்கேயே வீட்டிலேயே வந்து நான் போகமாட்டேன் அப்படின்ட்டு வந்து விழுந்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தி வந்து தரன்னு இழுத்துக்கிட்டு போயிட்டு அவளை வந்து கேட்டுக்கு வெளியே வந்து தள்ளி விட்றாருங்க. தள்ளி விடுறதுல பார்த்தீங்கன்னா 10 அடிக்கு அதான் போயிட்டு வந்து விளையாடுறாங்க. உலகம் பார்த்தீங்கன்னா, ஆண்டி ஆத்தா என்னை வந்து காப்பாற்றுங்க, நான் அந்த வீட்டு போக மாட்டேன், எப்படியாவது வந்து நான் வந்து திருந்திடுறேன் அப்படின்றாங்க. நீங்களாம் இந்த எந்த தினத்தில் வந்து திறந்த மாட்டேன், மரியாதையோடு வந்து எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து கிளம்பி போயிரு அப்படின்றாங்க. இல்லைனா வந்து கண்டிப்பாக வந்து நீ செஞ்சதுக்கெல்லாம் வந்து கேஸ் கொடுத்து உன்னை வந்து ஜெயிலில் தள்ளி களி திங்க வச்சிருவோம் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய ஜானகி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பேசுறத இவங்களை வந்து பார்த்துக்கலாம் வா அஞ்சலி அப்படின்ட்டு இந்த சிந்தாமணி வந்து அஞ்சலியை கூப்பிட்டு போகிறாங்க. என்னத்தை வந்து பார்த்துக்கலான்ட்டு போனாலே ஒன்றும் ஒரு மயிரை வந்து பிடுங்க முடியாதுங்க. நம்மளுடைய கௌதம் சார் இலக்கியாவும் எப்போவுமே வந்து அவங்க பிளான் பண்ணால் வந்து பக்காவை வந்து அதை வந்து நிறைவேற்றிடுறாங்க. அந்த மாதிரி தாங்க இந்த அஞ்சலி விஷயத்துலையும் இவங்க என்ன தான் பிளான் பண்ணுறாலும் நம்மளுடைய கௌதம் இலக்கியம் வந்து ஜெயிக்க முடியாதுங்க. வரப்போகிற எபிசோட் எது நடக்கும் இந்த வீடியோ லைக் பண்ணி